அமெரிக்க டாலருக்கு இணையாக ஈரானிய ரியாலின் வீழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரானில் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. ஈரானின் பல பகுதிகளிலும் போராட்டங்களின் போது போராட்டக்காரர்களுக்கும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் இதுவரையில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வர்த்தகர்கள் தமது வர்த்தக செயற்பாடுகளை நிறுத்தி அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியதுடன் அந்த போராட்டம் நாடளாவிய ரீதியில் வியாபித்தது. ஈரானின் ஆன்மீக தலைவரின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் நாட்டை ஜனநாயக ஆட்சியை நோக்கி கொண்டு செல்லவும் போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மிதவாதியான ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் மக்கள் அனைவரையும் அமைதியாக இருக்குமாறும் நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையில் கேட்டுக்கொண்டுள்ளார். ஈரான் அரசாங்கம் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை கேட்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளதுடன் மக்களை அமைதியாக செயற்படுமாறும் ஜனாதிபதி பெசஸ்கியன் அறிவுறுத்தியுள்ளார்.